கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலும் வீதிகளிலும் இருந்து கொண்டு செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த திருமுனை பிரச்சாரமானது இலங்கை நாட்டினுடைய செயற்திட்டமான விலகிச்சல் எனும் அடிப்படையில் ஒரு போதையற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், இந்த நாட்டினை சமூகத்தினையும் பாதுகாப்பதற்கு போதையை கிராமங்களிலிருந்து இல்லாதொழிக்க வேண்டும் என்கிற செயற்திட்டத்தின் அடிப்படையிலும் முஸ்லிம்களாகிய நாங்கள் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தடை செய்யப்பட்ட இந்த போதையை விட்டும் தவிர்த்து வாழ வேண்டும் என்கிற ஒரு சகோதரத்துவ நோக்கோடும் இந்த தெருமுனை பிரச்சாரத்தை நாம் மேற்கொள்கின்றோம். இந்த தெருமுனை பிரச்சாரத்தை பொறுத்த மட்டிலே இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஒரு பிரச்சாரமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதிகளிலே உட்கார்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிற போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வீதிகளில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற போது அப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் உட்காரலாமா என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி நீங்கள் உட்கார்ந்தால் வீதிக்கென்று சில உரிமைகள் இருக்கின்றன, அந்த உரிமைகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றுங்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிவிட்டு ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள். நீங்கள் வீதிக்கு செய்ய வேண்டிய உரிமை கடமை என்னவென்று சொன்னால், நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பணியாக ஒரு கடமைக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடமை என்கிற அடிப்படையில் தான் இந்த தெருமுனை பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த தெருமுனை பிரச்சாரத்தினுடைய மிக பிரதானமான நோக்கம் ஒரு போதையற்ற ஒரு கிராமத்தை உருவாக்க வேண்டும், போதையற்ற ஒரு சமூகத்தை இந்த பிரதேசத்தில் இருந்து ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு கிராமமாக மாற்ற வேண்டும் என்கிற பிரதானமான நோக்கத்தோடு தான் இந்த பகுதியில் இந்த தெருமுனை பிரச்சாரத்தை முதற்கட்டமாக நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். உண்மையில் யோசித்து பாருங்கள், போதை என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் தடுத்த ஒரு காரியத்தை இன்று சமூகத்திலே சர்வ சாதாரணமாக இளைஞர்கள் தொடக்கம் பள்ளியிலே பாடசாலையிலே
குடும்ப தலைவன் முறையில் உணவு கொடுப்பதற்கும் உடை கொடுப்பதற்கும் தகுதியற்ற ஒரு ஆணாக இந்த போதை பயன்படுத்தக்கூடிய நபர்களால் தள்ளப்படுகிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, அந்த குடும்பத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டிய மகிழ்வோடு இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைக்கு பசிக்கின்ற போது அந்த குழந்தைக்கான உணவுகளை வழங்குவதற்கு மாற்றமாக தான் உழைக்கின்ற உழைப்பிலே ஒட்டுமொத்தமாக போதையை தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துவதன் விளைவாக தன்னுடைய குழந்தை சீரழிகின்றது. வீட்டிலே தன்னுடைய குழந்தை சீரழிந்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய மனைவி சீரழிந்து கொண்டிருக்கிறாள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் குடும்பத்திலே ஒரு குடும்ப சீரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த போதை வசதி இருப்பதை பார்க்கின்றோம். அது மாத்திரம் கிடையாது, இந்த சமுதாயத்திலே அந்த எங்களை நம்பி இருக்கக்கூடிய எங்களுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய பிள்ளை மனைவி சமூகத்தால் புறக்கணிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிள்ளை என்பது குடிகாரனுடைய பிள்ளை, இந்த பிள்ளை என்பது ஒரு தவறான எண்ணத்தை தவறான செயற்பாட்டுடைய தந்தையுடைய மகனாக இருக்கின்றான் என்று சமூகத்திலே அந்த பிள்ளை ஒதுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. சமூக தொடர்பாளர் துண்டிக்கப்படுகிறது. இவனுடைய இந்த சைத்தானியத்தான காரியத்தால் தன்னுடைய மனைவி சமூக தொடர்பை விட்டும் தூரமாக்கப்படுகின்றான், அயலவர்களால் புறக்கணிக்கப்படுகிறாள். இவன் செய்கிற இந்த காரியத்தின் மூலமாக சமூக தொடர்பு, குடும்ப தொடர்பு, இப்படியாக பல்வேறுபட்ட சிக்கல் நிலைகளை குடும்பம் சந்தித்துக் கொண்டிருப்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பயன்படுத்தக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, போதை என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம் என்றார்கள். எதுவெல்லாம் போதையாக இருக்கிறதோ, சிகரெட், பீடி, கஞ்சா, இது போன்ற பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் இந்த சமூகத்திலே பேர் குறிப்பிட்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் இஸ்லாம் சொல்லுகிறது ஹராம். அந்த ஹராத்தை செய்து கொண்டு, அந்த ஹராமான காரியத்தை செய்து கொண்டு நாங்கள் உழைக்கிற உழைப்பை அப்படியே போதைக்கே நாங்கள் அழித்து விடக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுடைய மன்னரை வாழ்க்கையை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய மறுமை வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முஸ்லிமாக, ஒரு மூமினாக, நான் ஒரு தாயினுடைய வயிற்றிலே பிறந்து வளர்க்கப்பட்ட அப்துல்லா என்கிற பெயரை வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட இந்த போதை பாவனை ஈடுபடுகிற போது என்னுடைய வாழ்க்கை வெறுமனே பார்வைக்கும் பிறருடைய பேருக்கும் நான் முஸ்லீமாக இருக்கின்றனே ஒழிய நான் செய்கிற செயற்பாட்டால் என்னுடைய இந்த உலக வாழ்க்கையும் அழிந்து விடுவதோடு மறுமை வாழ்க்கையும் அழிந்து விடுகிறது. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அழிந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது. இன்னமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகம் என்பது லைபுன் வலஹும் வஸீனத்துன், இது அலங்காரம் மிக்கது, வீணானது, வேடிக்கை மிக்கது. எனவே வல் ஆஹிரத்து கைரும் வஅபகா, மறுமைதான் சிறந்த வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. எனவே அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக என்னுடைய இந்த உலக வாழ்க்கையை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி நடக்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழுகிற போது என்னுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தை சாலிகான குழந்தையாக மாற்றம் பெறும். என்னுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய மனைவி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு மனைவியாக, அல்லாஹ்விடத்திலே எனக்காக எங்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு மனைவியாக அந்த மனைவி மாறுவார்கள் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் மரணித்து விட்டால் ஒருவர் அந்த மன்னருக்கு செல்லக்கூடிய அம்சங்களில் ஒன்றுதான் ஒரு குழந்தை தன்னுடைய தாய்க்காக, தன்னுடைய தந்தைக்காக கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை அவனுடைய மன்னரையிலே அவனுக்காக வேண்டி பாதுகாப்பு தேடக்கூடியதாக இருக்கும். எப்படி என்று சொன்னால் அந்த குழந்தை சாதாரண குழந்தையாக தன்னுடைய தந்தைக்காக வேண்டி, இறைவா நான் கஷ்டப்படுகிற போது, துன்பப்படுகிற போது, பசிக்கிற போது என்னுடைய தந்தை எனக்காக உணவூற்றினார், எனக்காக உடை வாங்கி தந்தார், என்னோடு அன்பாக பழகினார். இறைவா என்னுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அந்த குழந்தை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற போது அந்த பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களை அழிப்பான் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர்
சனியன் வந்துவிட்டது, சனியன் வந்துவிட்டது, இந்த வீட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வந்துவிட்டான் என்று ஒரு தரக்குறைவாக தன்னுடைய தந்தையை இழிவாக பேசுகின்ற குழந்தைகளாகத்தான் இந்த போதையால் அந்த பெற்றோர்கள் தள்ளப்படுகிறார்கள். மனைவியினுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கிறது? போதை பயன்படுத்தி விட்டு வருகிற போது வந்துவிட்டான், ஒரு கேடு கட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டான், எனவே என்னுடைய இன்றைய இரவு பொழுது ஒரு கணக்கான ஒரு பொழுதாக, ஒரு நிம்மதியற்ற ஒரு பொழுதாக இருக்க போகின்றது என்று உங்களுக்காக சாபமிடுகின்ற மனைவிகளாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். எனவே இந்த உலகத்திலும் மறுமையிலும் சாபத்தையும் இழிவையும் பெற்றுத் தரக்கூடிய இந்த போதையிலிருந்து நீங்கள் தூரமாகுங்கள், போதையை விட்டு விலகுங்கள். இதனால் உடலியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏராளமான பாதிப்புகள் இருக்கின்றன. நீங்கள் பயன்படுத்துகின்ற சிகரெட்டினால், நீங்கள் பயன்படுத்துகின்ற பீடியினால், நீங்கள் பயன்படுத்துகின்ற சுருட்டினால், நீங்கள் பயன்படுத்துகின்ற ஹெரோயினால், நீங்கள் பயன்படுத்துகின்ற ஐஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாத்திரைகளினால் உங்களுடைய மூளை வளர்ச்சி அற்றதாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக, நரம்பு தளர்ச்சி மிக்கவர்களாக, உடல் ரீதியாக தாக்கமற்றவர்களாக, உடம்புகள் நடுங்கக்கூடிய வகையிலே இப்படியான போதைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் என்கிற விடயத்தை நாங்கள் சுகாதார அமைப்பு வெளியிடுகிறது. அது மாத்திரம் கிடையாது, உளவியல் ரீதியாக அவன் பாதிப்படுகின்றான். ஒரு மனநோயாளியாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று விசிரமாக நடக்கின்றது என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மன ரீதியாக அவன் பாதிக்கப்படுகின்றான் என்று எங்களுக்கு சொல்லுகின்றது என்று சொன்னால், அன்புக்குரிய தோழர்களே, பயன்பாட்டாளர்களே, இப்படியான இந்த போதையிலிருந்து நீங்கள் தூரமாகிவிடுங்கள். உங்களுடைய உலக வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய, உங்களுடைய உடம்புகளுடைய ஆரோக்கியத்தை இல்லாமலாக்கக்கூடிய இந்த போதையிலிருந்து நீங்கள் விலகிவிடுங்கள் என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு காரியம், இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு அம்சம் போதை ஹராம் என்று சொல்கிறது. அந்த ஹராத்தை இன்றைய செய்தியூடாக நாங்கள் நிஜத்திலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றாக இருந்தவர்கள், நல்ல முறையிலே தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள், நல்ல முறையிலே ஆட்டோ சாரதியாக இருந்தவர்கள், பெரிய பெரும் வாகனங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள், இந்த சமுதாயத்திலே மதிக்கப்படக்கூடிய பணக்காரர்களாக இருந்தவர்கள் இன்று வீதிகளிலே பிச்சைக்காரர்களாக, பைத்தியக்காரர்களாக உலாவுகின்றார்கள் என்று சொன்னால் காரணம் இந்த போதையாக இருக்கிறது. போதைக்கு அடிமையாகியதன் விளைவாக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அழித்தொழிக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றான். தன்னுடைய குடும்பத்தையே நடுரோட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கேடு கட்ட ஒரு மனநிலை கொண்டவனாக இந்த போதை பயன்படுத்தக்கூடியவனுடைய செயற்பாடு இருப்பதை நாங்கள் நிஜத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரம் கிடையாது, இந்த போதை பயன்பாட்டினால் எந்தெந்த தீமைகள் இஸ்லாம் தடுத்திருக்கிறதோ, இந்த நாட்டிலே எதுவெல்லாம் பெரும் குற்றங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அத்தனை பெருங்குற்றங்களுக்கும் உரித்துடையவனாக இந்த போதை பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். தன்னுடைய பயன்பாட்டுக்காக, போதை பயன்பாட்டுக்காக ஒரு சில ரூபாய்கள் கிடைக்காத போது அந்த இடத்திலே அவன் கொள்ளையிடக்கூடியவனாக, களவெடுக்கக்கூடியவனாக, அடுத்தவர்களுடைய பொருட்களை சூறையாடக்கூடியவனாக, தன்னுடைய மனைவியினுடைய ஆபரணங்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கள்ளனாக இந்த போதை பயன்படுத்தக்கூடியவர்கள் மாறிவிடுகிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, அந்த போதைக்காக வேண்டி அடிமைப்பட்டதன் விளைவாக தன்னுடைய பிள்ளை என்று பாராமல், தன்னுடைய மனைவி என்று பாராமல், தன்னுடைய தாய் என்று பாராமல், தன்னுடைய தகப்பன் என்று பாராமல் கொலை செய்வதற்கும் அவன் துணிந்தவனாக மாறிவிடுகின்றான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனாகத்தான் இந்த போதை அவனை தள்ளும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய பயன்படுத்தக்கூடிய இஸ்லாமிய தோழர்களே, சகோதரர்களே, இந்த பயன்பாட்டிலிருந்து நீங்கள் தூர விலகிக் கொள்ளுங்கள். அதே போன்று இளைஞர்கள், இன்று சர்வசாதாரணமாக இளைஞர்களும் இப்படியான இந்த போதை பாவனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பெற்றோர்கள் அவர்கள் குறித்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை யாரோடு செல்கிறான், யாரோடு பழகுகின்றான், எங்கே செல்கின்றான், எப்போது வருகின்றான், எந்த காரியத்தில் அவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றான் என்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக அவதானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை அவதானிப்பில்லாமல் விட்டு விடுகிறார்களோ அந்த பிள்ளை தன்னுடைய தோழமையாக
நீங்கிவிடும். உங்களையே மரணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, உங்களையே புதைகுழிக்குள் தள்ளக்கூடியதாக, சமுதாயத்திலே கேடுகட்ட அபகீர்த்தியை ஏற்படுத்தக்கூடியதாக உங்களுடைய பிள்ளை மாறிவிடுவான். எனவே உங்களுடைய பிள்ளை விடயத்திலே நீங்கள் பெற்றோர்களாகி நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை நான் இந்த இடத்திலே விழிப்புணர்வுக்காக கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த பகுதியிலே யாரெல்லாம் இஸ்லாம் தடுத்த இந்த போதை என்று சொல்லக்கூடிய இது போன்ற பொருட்கள், வீடி, சிகரெட், புகையிலை போன்ற இது போன்ற பாவனை பொருட்களை எல்லாம் இந்த கிராமங்களிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உழைக்கின்ற ஒவ்வொரு ரூபாய்களும், நீங்கள் உழைக்கின்ற ஒவ்வொரு சம்பாத்தியமும் அது ஹராமானதாக இருக்கிறது. ஹராமான தொழிலை செய்து நீங்கள் எடுக்கிற அந்த ஊதியத்தின் மூலமாக இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி உங்களுக்கு எந்த நலவும் நடக்கப் போவது கிடையாது. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு தோழர் வந்து கேட்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள், யா ரப், இறைவா இறைவா என்று அவர் வானத்தை நோக்கி பிரார்த்தனை செய்கிற போது அந்த நபரை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவர் உண்ணுகிற உணவு ஹராம், அவர் குடிக்கிற பானம் ஹராம், அவர் உடுக்கிற ஆடை ஹராம். இப்படி இருக்கிற போது எப்படி அல்லாஹ் தஆலா அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்றார்களே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நான் உழைக்கின்ற அந்த உழைப்பு ஹராமாக இருக்கிற போது அந்த ஹராமான உழைப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய ஊதியம், அதன் மூலமாக உண்ணக்கூடிய உணவு, அதன் மூலமாக அருந்தக்கூடிய பானங்கள், அதன் மூலமாக ஹராத்திலே உழைத்து உடுக்கக்கூடிய ஆடைகள் அத்தனையும் ஹராமாக இருக்கிற போது உங்களுக்கு என்று சிக்கல் வருகிற போது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்கிற போது, இறைவா என்னுடைய துன்பத்தை நீக்கிவிடு, இறைவா என்னுடைய நோயை நீக்கிவிடு, என்னுடைய பிள்ளைக்கு வந்திருக்கக்கூடிய நோயை அகற்றிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிற போது உங்களுடைய பிரார்த்தனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதனை இப்படியான ஹராமான தொழிலிலே ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு வியாபாரிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் தடுக்கக்கூடிய இது போன்ற பாவமான காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய, ஒரு சமுதாயத்தை சீர்குலைத்து சின்னாபின்னமாக்கக்கூடிய இந்த வியாபாரத்தை விட்டும் ஒதுங்கி விடுங்கள். அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டு, அவனுடைய குடும்பத்தை சீரழித்து விட்டு, அவனுடைய பிள்ளை, அவனுடைய மனைவியினுடைய அந்த நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்து விட்டு நீங்கள் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியாது. அவனுடைய பிள்ளையினுடைய சாபத்துக்கும் அந்த குடும்பத்தினுடைய சாபத்துக்கும் ஆளாகி இழிவடைந்தவர்களாக இந்த உலகத்திலே நீங்கள் மரணம் அடைவீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே இந்த ஹராமான தொழிலிருந்து நாங்கள் முழுமையாக நாங்கள் விலகிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பாசறையில் வளர்ந்த தோழர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த சஹாபிய தோழர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, போதையை அவர்கள் மிக பெரும் ஒரு அம்சமாக தன்னுடைய வாழ்க்கையிலே சதா நேரமும் பயன்படுத்தியவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, போதை ஹராமாக்கப்பட்டு விட்டது, போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம் என்ற ஒரு கட்டளை வருகிற போது அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று ஒட்டுமொத்தமாக அந்த பாவத்திலிருந்து மீண்டார்கள் என்று சொன்னால் அந்த சஹாபாக்களை போன்று நாங்களும் இந்த தூய இஸ்லாத்தின் பக்கம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற இந்த விடயம் என்பது உங்கள் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிறது, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். எனவே அந்த சகோதரத்துவ உணர்வோடு பேசுகின்றோம். அந்த நாளை மறுமையிலே என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக அமைய வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம். உங்களுடைய பிள்ளை நல்ல பிரஜைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசுகிறோம். நான் என்னுடைய குழந்தையை வளர்க்கிற போது எப்படி நான் நல்ல பிரஜையாக, ஒரு முன்மாதிரி மிக்க குழந்தையாக, ஒரு சாதியான குழந்தையாக என்னுடைய குழந்தையை உருவாக்க வேண்டுமோ அதே போன்று நீங்கள் உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு சகோதரத்துவ உணர்வோடு அன்போடு தான் இந்த அறிவுரையை கூறுகின்றோம். எனவே இந்த அறிவுரைகள் உங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் அதே போன்று இந்த நாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற சட்டதிட்டங்கள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கேடுகளையும் ஓரளவு உங்களுக்கு நான் விவரித்திருக்கின்றேன். அப்படியான காரியங்களை புரிந்து அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற கேடுகட்ட காரியத்திலிருந்து ஒதுங்கி நன்மையின் பக்கம்
தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நட்பிரஜைகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்கிற செய்தியை கூறி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு பகுதிக்கு இது போன்ற ஒரு திருமுனை பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். அதன் மூலமாக இது போன்ற விழிப்புணர்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த விழிப்புணர்வுகளுக்காக வேண்டி நீங்களும் பிரார்த்தனை செய்வதோடு நாங்கள் கூறிய அந்த அம்சங்களை கவனத்தில் கொண்டு இந்த கிராமத்தை ஒரு முன்மாதிரி மிக்க கிராமமாக, போதையற்ற ஒரு கிராமமாக உருவாக்குவதற்கு ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும், ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு குடும்பஸ்தர்களும் முன்னின்று உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், அவதானிப்போடு இருக்க வேண்டும். யாரெல்லாம் சீர்கட்டு போகிறார்களோ, இது போன்ற சீர்கட்டு நடத்தையில் இருக்கின்றார்களோ அவர்களை உரிய முறைப்படி சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தக்கூடிய வகையிலே போலீசாரிடம் அவர்களை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களை அடையாளம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது போன்ற வியாபாரங்கள் இந்த சமுதாயத்திலே நடக்கிற போது அதை தடுப்பதற்கு உறுதுணையாளர்களாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியும் கூறி என்னுடைய இந்த அறிவுரையினை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.